வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சித்திரை மாதம் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோபகிருத வருஷம் முடிஞ்சு குரோதி வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த குரோதி வருஷம் அப்படின்னு சொன்னோம்னாவே அந்த பேரிலேயே குரோதி அப்படிங்கக்கூடிய ஒரு பாவனைகள் உண்டு. அப்போ அந்த குரோதி அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்கு தக்கவே இந்த வருஷத்துல பார்த்தோம்னா ராஜாவா கிட்டத்தட்ட செவ்வாவே வரப்போறார். ஆங்காரகன். அந்த ஆங்காரகன் கூடிய செவ்வா வரப்போறாரு. அவரோட சூழ்நிலைகளை நம்ம நேர காலங்கள் இல்லை நம்ம இந்த வருஷ காலகட்டங்கள் எப்படி போக போகுது, எவ்விதமான மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பு நிறையாவே இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, புதுசாக பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே என்னோட பரிபூர்ண நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா நல்லுணங்களுக்கும் என்னோட நன்றி. இந்த வருஷம் ஆங்காரகன் செவ்வாய் வந்திருக்கிறாரு. இந்த செவ்வாய் எவ்விதமான மாற்றங்களை கொடுக்க போறாரு, எவ்விதமான பாவத்தை கொடுக்க போறாரு. இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்றதே ஆதாய பலன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேஷத்துக்கும் விருட்சத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட ஆதாய பலன் ஆதாயம் 8 ஆகும், விரயம் 14 கொடுக்குறாரு. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல இந்த ராஜா கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியை விரயம் அதிகமாகவும் ஆதாயம் கம்மியா கொடுக்கக்கூடிய அதிபதியா மாறிடுறாரு. அப்ப இந்த வருஷமே பார்த்தோம்னா இந்த குரோதி வருஷத்துக்கான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு. அப்ப ஒரு கெட்ட விஷயமாகட்டும் சரி, ஒரு அங்கங்க ஒரு தீங்கு தடங்கான விஷயங்கள், திருட்டு, பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபதியான ஒரு செவ்வாய்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேஷத்துக்கும் விருட்சகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களோட பாவத்துக்கு 11ல சனி கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சனி செவ்வாவோட ஆதிக்கம் பலம் அப்படின்னு சொன்னோம்னாவே இவங்க 2 பேர்த்தோட கோர்வைகள் மொத்தமாவே ஒரு விதமா சரியே இருக்காதுங்க. ஒருத்தர் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிடிவாத குணமா அடவாதமா எதா இருந்தாலும் சரி முன்னாடி செய்தரலாம் அப்படின்னு சொல்லி வேகமா செய்யக்கூடிய ஒரு அதிபதியான செவ்வாய். இன்னொருத்தர் நியாயம், தர்மம், எதை பண்ணணும்னாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணணும், பார்த்து பண்ணணும். பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் எந்த இடத்துல பங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பிரச்சனைகள் கிடையாது, ஆனா நான் எப்படி பண்ணணுமோ அதை சார்ந்த விஷயங்கள் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. இவங்க 2 பேரும் இணைந்து உட்கார்ந்துருக்கிற இடமே ஃபர்ஸ்ட் சரியில்லை. லாபஸ்தானாதிபதியில இவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறதே ஒருத்தர் நியாய தர்மம்னு சொல்லி பேசி எல்லா விதத்தையும் கம்மி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொருத்தர் ரோஷக்காரகத்துவமா செயல்படக்கூடிய செவ்வாவும் ஒரு கோர்வையான பலமும் சரியில்லாம இருக்கு. இப்ப இவங்க 2 பேருமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மழையான விஷயங்களாகட்டும் சரி, இல்லை மிச்ச ஒரு வெயில் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, சரிக்கு சரி நிற்கக்கூடிய ஒரு அதிபதிகள் உண்டு. அப்ப வந்தாலும் அதிகமான ஒரு மழை வாய்ப்புகள் கொடுத்து நம்மளுக்கு விரயத்தை கொடுக்குற மாதிரியோ, இல்லை பிரச்சனையை கொடுக்குற மாதிரியோ, இல்லை உயிர் சேதரங்கள் கொடுக்குற மாதிரியோட பலங்களை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை வெப்பம், வெயில், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னா அதுவும் அளவு கடந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியா மாறிடுவார். இப்போ 2 விதமான ஒரு பலம் உண்டு. அதே மாதிரி இந்த உணவு சார்ந்த பொருட்கள்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஆதாய பலன்கள் உண்டு, நிறைய விலை மாற்றங்கள் உண்டு, அவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழங்கள், காய்கள், இல்லை தானியங்கள், இந்த சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இல்லை இதுக்கு ஒரு விலை மாற்றங்கள், விலை உயரங்கள் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஒரு ஆதாய பலன்கள் உண்டு. அப்ப பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறவங்க நல்ல ஒரு ஆதாய பலன்கள் உண்டு. அதே மாதிரியே இந்த வருடத்துக்கான பலன்கள் மீறி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சி பலத்துல இருக்கிறவங்களோ, ஆட்சி மாற்றங்களை எதிர்பார்க்கிறவங்களோ, இல்லை அவங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தோம்னா பேச்சுவார்த்தைகள் திறமைகளால் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவவங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளும் சிக்கலும் கொடுக்கக்கூடிய, மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள் அமையுங்க. இப்போ இவங்களோட ஆதிக்க பலன்கள் அதிகமாயிரும். இந்த வருஷ காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் துறையோட ஆதிக்க பலமோ, இல்லை வெளிப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அதிபதிகளாக இருக்கக்கூடிய மக்களோட விஷயமோ, இவங்களோட விதத்துல நிறைய அடிதடியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இந்த குரோதி வருடம் அப்படின்னு சொல்றதே அந்த குரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமான பலன்கள் உண்டு. மேற்கொண்டு நம்ம ராசிகளுக்கு எவ்விதமான பலன்கள் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டா வாங்க நம்ம பார்க்கலாம். கும்பராசி. கிட்டத்தட்ட கும்பராசிக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையா இருந்தக்கூடிய ஒரு நேரகாலங்கள்னு சொல்றப்ப இந்த வருட காலகட்டங்கள்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தோம்னா ஜென்மச்சனி நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ஜென்மச்சனியில பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, ஏகப்பட்ட சிக்கல், சிரமங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப போல்டா, ரொம்ப ஒரு தெளிவா செயல்படக்கூடிய ஒரு ராசின்னு சொல்றப்ப அந்த கும்பராசி சொல்லிட்டு இருந்தோம்.
அப்ப அந்த அளவுக்கு செயல்பட்டுமே நிறைய விதமான சிரமங்கள், கஷ்டங்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல போயிட்டே இருக்க வந்து பார்த்தோம்னா ஒரு வெறுப்பு தட்டிடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, நல்ல விதமான ஒரு ஆதிக்க பலன் இல்லை அப்படின்னு சொல்றப்ப எல்லா விஷயத்திலும் நமக்கு சிரமமா கொடுத்துட்டு இருந்தது இந்த 7 சனி. இந்த 7 சனியிலையும் ஜென்மச்சனியா இருக்கிறப்ப ரொம்ப மோசமான நேர காலங்களா அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்ப இதுல இருந்து உங்களோட கும்பராசிக்கு இன்னைக்கு 4ல மே மாசத்துக்கு மேல 4ல குரு பயிற்சி ஆகுறாருங்க. அப்ப இருப்பு இடத்துக்கான ஒரு விஷயங்கள், இல்ல ஒரு சொத்து சுகம், வண்டி வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளுக்கு பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய குருவா செயல்படுவார்னு ஏற்கனவே குரு பயிற்சியில் நம்ம சொல்லிடுறோம். அப்ப இந்த வருட காலகட்டங்கள் நம்மளுக்கு எவ்விதமான மாற்றங்கள் செயல்பட போறாரு. அப்ப ஆதாய பலன்கள் நம்மளுக்கு முக்கியமா எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஆதாய பலன் சொல்றப்ப உங்களோட ராசிக்கு கும்பத்துக்கும் சரி, மகரத்துக்கும் சரி, 2 பேர்த்துக்குமே கிட்டத்தட்ட 14 ஆதாயம் உண்டு. அந்த 14ன்னு சொல்றப்ப ஒரு மேக்சிமமான ஆதாயம்னு சொல்லுவேன். அந்த மேக்சிமமான ஆதாயத்துக்கு தக்க விரயமும் உண்டு. இப்ப மேக்சிமமான ஆதாயம், அதுக்கு தகுந்த விரயம், 14க்கு 14 விரயம் உண்டு, ஆதாயம் உண்டு, விரயம் உண்டு அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு அந்த ஆதாய பலன் சொல்றப்ப இன்னைக்கு ஒரு சம்பாதியம் சார்ந்த விஷயங்களும் ஒண்ணுமே நம்மளுக்கு கை கொடுக்கலங்க. எதை பண்ணாலும் பிசினஸ் பண்றா நஷ்டமாகுது, இல்லை எதை வந்து ஒரு வேலைக்கு போற நம்மளோட உழைப்பு வாங்கிக்கிறாங்க ஆனா சம்பாதியம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு விரயம் போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இல்லை வெளியில இருந்து யாருக்காச்சும் வாங்கி நம்ம செலவினங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்கு, கடன் தான் படிப்படியாக அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றதுக்கான விஷயங்கள் போய் இன்னைக்கு ஒரு ஆதாயம்னு சொல்றப்போ ஒரு 14% நம்மளுக்கு பலனோட இருக்கு. அப்ப அந்த 14% ஆதாயம் உண்டு, அதுக்கு தக்க விரயம் உண்டு அப்படின்னு சொல்றப்ப எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு பக்கம் அந்த சம்பாதிக்கிற வரையும் சுப விரயங்கள் செய்தா போதும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்மளுக்கு வருமானத்துக்கு மீறின விரயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த வருடம் நல்ல வருடம் தானே. அப்ப அந்த வருட காலகட்டங்கள்ல நம்மளுக்கு செய்யக்கூடிய செலவினங்கள் மட்டும் சீர்திருத்தமா தெளிவான செலவினங்கள் செய்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அந்த தெளிவான ஒரு விரயங்கள் எப்படி செய்யலாம், இல்லை எந்த மாதிரி நேர காலங்களில் எதை சம்பந்தப்பட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்றது கந்தாய பலன்கள் ரீதியா நம்ம பலன் சொல்லிடலாம். அப்ப அதுவே நட்சத்திர ரீதியா நம்ம பிரிச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா அவிட்டி நட்சத்திரம். இந்த அவிட்டி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 4 மாத காலகட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 மாசத்தை 4 மாசமா பிரிச்சுக்க. அப்ப முதல் 4 மாத காலகட்டங்கள்ல இப்போ ஒரு வீட்டுல ஏதாச்சும் ரொம்ப நாளா நம்மளுக்கு வீட்டுல ஒரு விபத்து, இல்ல தத்து விபத்து சார்ந்த விஷயங்கள், இல்ல ஆஸ்பத்திரி செலவு, கண்டங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் பிரச்சனைகள் இருந்தாங்க, இல்ல அதுக்கான விரயங்கள் அதிகமா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமா இருக்கலாம். ஏன்னா சனி நடந்துட்டு இருந்ததுனால. அப்ப அதுல இருந்து ஒரு விடுபட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்றப்ப இந்த முதல் 4 மாதமாட்டவே உங்களுக்கு நல்ல விதமா அமைச்சு கொடுத்துரும். அப்ப இதுல விரயங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. அப்ப அது சார்ந்து இல்லாம அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதிரி நேர காலங்களே உங்களுக்கு அதிகமான பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் கொடுத்துரும். அதுவே அடுத்தது ஒரு 4 மாத காலகட்டங்கள் சொல்றப்ப நம்ம இந்த அளவுக்கு ஒரு குரோத் எதிர்பார்க்கலைனாலும் ஓரளவுக்கு நமக்கு சுமாரான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு நம்மளுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வர வர என்னன்னா இது சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற பயம் வந்துடும். அப்ப அந்த பயத்துல இருந்து கொஞ்சம் விடுபடலாம். அப்போ ரொம்ப ஒரு மேக்சிமமான விஷயங்கள் எல்லாமே வெளியில வந்துடும் சொல்ல முடியாது. ஆனா எதிர்பார்த்த விஷயங்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு கைக்கூடி வந்துருச்சுனாவே அந்த பயங்கிறது போயிடும் இல்லையா. அப்ப அந்த விதமான ஆதாயமும் 2வது பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 மாத காலகட்டங்கள்ல உங்களுக்கு மாற்றம் உண்டு. அதுவே கடைசி 4 மாத காலங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தோம், ஏற்கனவே கொடுத்துருந்தோம், கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருந்தோம், எனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனா அவங்க கிட்ட கொடுத்துருந்தேன், எனக்கு கேட்ட நேரத்துல வரல, அப்ப நான் வெளியில கண் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. அப்ப அதுவே வந்து பார்த்தோம்னா குழுக்கள் வாங்கல் ரீதியா கொஞ்சம் சங்கடம் ஆகிப்போச்சு, பிரச்சனைகள் ஆகிப்போச்சு, இல்ல வருமா வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் எதனாச்சும் ஒண்ணுல போட்டிருந்தேன், அது ரெக்கவர் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல, இல்ல ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன், தொடர்ந்து எனக்கு நஷ்டமாவே போயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம். அப்ப இந்த கடைசி 4 மாத காலகட்டங்கள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதனால ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சமயமா இந்த வருடம் அமைச்சு தரும். அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவு கொடுக்கும் அந்த அளவுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர அதிபதியில வரக்கூடிய கும்பராசி அதிபதிகள் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த அவிட்ட நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்து சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு ராசியில இருக்கிற மாதிரியே இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சரி ஃபர்ஸ்ட் 4 மாத பட்டமும் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லை, ஒரு ரெக்கவரி இல்லை அப்படின்னு சொன்னோம்னாலும் அடுத்தது இன்னும் 4 மாத காலகட்டங்கள்ல நிச்சயமா அந்த பயம் சார்ந்த விஷயங்கள், இல்ல அடுத்தது நம்ம ஜாப் ஓரியன்டான விஷயம், இல்ல அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம், இல்ல ரொம்ப நாளா வேலையை தேடிட்டு இருந்தேன் அது கிடைக்கலன்னு சொல்றது, இல்ல புதுசா வீடு கட்டிட்டு இருந்தேன் அது ரொம்ப டிலே ஆயிடுச்சு, பெண்டிங் ஆயிடுச்சு, அதை கட்ட முடியுமா கட்ட முடியாதான்னு சொல்லி பயமா இருக்கு, இல்ல லோன் வாங்கியிருந்தேன் லோன்ல இருந்தா நிறைய ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை நம்ம சீர்திருத்தமா செய்ய முடியுமா பண்ண முடியுமாங்கிறது தெரியல. அப்ப இதுக்கான விஷயமும் ப்ராப்ளம் நம்மளுக்கு நிறைய கொடுத்துட்டு இருந்துச்சு. சரி அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, இதுவும் நம்மளுக்கு இந்த வருட காலகட்டத்தில் அமைச்சு கொடுத்துரும்.
அதுவே கடைசி 4 மாத காலகட்டங்களில் சதய நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 4 பாதகாதிபதியில உட்கார்ந்துருக்கனால அவங்களும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்துல போகணும் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். மொத்தத்துல இந்த கும்பராசியில பிறந்த சதய நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்ப ஒரு டாப்பான ஒரு யோகமான ஒரு நேர காலங்களா இருக்குன்னு சொல்லுவோம். அதுவே கடைசியா பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்கள். அப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் 4 மாத காலகட்டங்கள் ஒரு 4 குரல் வாங்கி நல்ல பாகிய வலிமையோட செயல்படுத்தக்கூடிய மாதமா இருக்கு. கடைசி 4 மாத காலகட்டங்களும் வரவு செலவுக்கான பாக்கியத்துல பிளக்சுவேஷனான ஒரு நேரம், ரொம்ப அமைதியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா இடைப்பட்ட 4 மாத காலகட்டங்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப தெளிவா ஒரு பயம் இல்லாத ஒரு எந்த விஷயத்த செய்யற மாதிரி இருந்தாலும் ஒரு அதிகமான சுமையை தூக்கிக்காம பொறுமையா இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா கொடுத்துட்டு இல்ல யாருக்காச்சும் குடுக்கல் வாங்கல போயிட்டு சிரமத்தை தேடிக்காம பயப்படாம இருக்கிற மாதிரியும் சூழ்நிலைகள் நம்ம தெளிவா திரும்ப போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உற்பத்தி பண்ணிக்கலாம். அப்ப அந்த 4 மாதத்துல பார்த்தோம்னா நம்ம பேச்சுவார்த்தைக்கும் கொஞ்சம் அதிகமா குறைச்சிக்கிறது, இல்ல ஏட்டிக்கு போட்டியா பேசுறது, விதமான செயல்பாடுகளுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை மேக்சிமம் டம்ப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப இந்த கந்தாய பலன்கள் ரீதியா எந்தெந்த மாத காலகட்டங்கள் எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணுங்கிறத தெளிவா செய்து சீர்திருத்தப்படுத்தி முன்கூட்டியே நீங்க பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு 7 சனியா இருக்கட்டும் சரி, அஷ்டம சனியா இருக்கட்டும் இல்ல ஜென்ம சனியா இருக்கட்டும் சரி, எந்த விதமான பாதிப்பாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் உங்களுக்கு பலன் கொடுத்து இந்த கந்தாய பலன்கள் ரீதியாகவும் ஆதாய விரைய ரீதியாகவும் 14க்கு 14 சரிப்பட்ட இருந்து உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் அமைச்சு கொடுக்கும். இந்த வருடமும் உங்களுக்கு நல்ல வருடங்களா அமைய என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள். நன்றி.